பரோட்டாக்கு பெஸ்ட் காம்பினேஷன் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, இதோட ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்து ஒரு தக்காளி ரஃபாக சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அது வரையும் குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். இது கொதிக்கிற கேப்பில் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 5 ஸ்பூன் தேங்காய் துருவல், 10 முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா, ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். இதோட கொஞ்சமாக புதினாவும் தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டு எடுக்கணும். 3 விசிலில் சால்னா நல்லா ரெடியாகி வந்துடுவோங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தூவி இறக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எம்டி சால்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பரோட்டாக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, ரோட்டி, தோசை, இட்லிக்கும் இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.